நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 18 தமிழ்நாடு. தேனி மாவட்டம் குரங்கணி காட்டுப்பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்டுத்தீயின் காரணமாக தற்போது 9 பேர் உயிரிழந்திருப்பதாக தேனி மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்திருக்கின்றார். நேற்றைய தினம் ஏற்பட்ட இந்த காட்டுத்தீயில் 36 பேர் சிக்கிக் கொண்டார்கள். இவர்களில் 27 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். மீட்கப்பட்ட 27 பேரில் 17 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது. சுமார் 40% அளவிற்கு அவர்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கின்றது. பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. மீதமுள்ள 10 பேருக்கு எந்தவிதமான காயமும் இல்லை. தற்போது கிடைக்கப்பட்ட தகவல் 9 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் உயிரிழந்தவர்களுடைய உடல்களை கீழே கொண்டு வருவதற்கு, அதாவது மலைப்பகுதியிலிருந்து கீழே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தீ இன்னும் கட்டுக்கு அடங்காமல் இருப்பதன் காரணமாக அவர்களை கீழே கொண்டு வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மீட்பு பணியில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 2 ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு ஹெலிகாப்டர் தற்போது போடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு ஹெலிகாப்டர் தீயை அணைக்கும் பணியிலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த 9 உடல்களை மீட்டு கீழே கொண்டு வரக்கூடிய அந்த பணியிலும் ஈடுபட்டு வருகின்றது. இது குறித்து நாம் தொடர் நேரலையில் பல்வேறு விஷயங்களை பார்த்து வருகின்றோம். தற்போது வன ஆர்வலர் ஜலாலுதீன் அவர்கள் கோவையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசுவதற்கு முன்னர் ஆபித், அதாவது மசனகுடி பகுதியைச் சேர்ந்த வன ஆர்வலரான ஆபித் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசுவோம். ஆபித், வணக்கம். இந்த மாதிரி இந்த சமயம், அதாவது இது போன்ற பிப்ரவரி மார்ச் மாதம் அப்படின்றது பொதுவா வனங்கள்ல ஒரு வறட்சியான பகுதி. இந்த மாதிரியான சூழல்ல, இந்த மாதிரியான காலங்கள்ல இப்படி பொதுமக்களை காட்டுக்குள்ள கூட்டு போறது அப்படின்றது எவ்வளவு ஒரு தவறான விஷயம்? கண்டிப்பா ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயங்கள் இது கேட்கறத. ஏன்னா ஒரு 9 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதான் பாத்தீங்கன்னா வனத்துறையினர் இந்த மாதிரி சமயத்துல காட்டுக்குள்ள இந்த மாதிரி ரிசர்ச்சுக்கோ இல்ல திருப்பி பாத்தீங்கன்னா அதாவது சென்சஸுக்கோ கொண்டு போக கூடாது. ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் வனம் சார்ந்து இருக்கிறோம். அதனால எங்களுக்கு இந்த வனத்தை பத்தி தெரியும், வனத்தோட திசையை பத்தி தெரியும். அப்ப நாங்க ஏதோ ஒரு காட்டுத்தீ வந்தா கூட எங்களுக்கு எந்த சைடு போகணும், எந்த சைடுல வெளியே வர முடியும்ன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த மாதிரி புதுசா வெளியே இருந்து இப்போ சிட்டியில இருந்து வர குழந்தைங்களை கொண்டு போய் உள்ள சென்சஸோ இல்லைன்னா அவங்களோட ரிசர்ச்சுக்கோ விடுறது அவங்களுக்கு தகுந்த போதிய இது கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு அதாவது திசைகளை பத்தி கொடுத்துருக்கணும். காட்டுத்தீ ஏற்பட்டால் என்ன, எப்படி இது வெளியே வரணும், எந்த பக்கம் அவங்க உள்ள போகலாம், எந்த பக்கம் வெளியே வரணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். அவங்க உள்ள காடுன்றது இப்ப காட்டுத்தீன்றது ரொம்ப மோசமானது. அதாவது பெட்ரோல் ஊத்துற மாதிரி. அது எப்போ எந்த சைட்ல இருந்து காத்து எந்த திசையில திரும்புதோ அந்த திசைக்கு நெருப்பு ஆப்போசிட் சைட்ல ஏறி வரும். இவங்களால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அந்த காட்டுத்தீ திசை தெரியலன்னா நம்மளால தப்பிக்க முடியாது. புகை சூழ்ந்துடும். புகை சூழ்ந்த உடனே நமக்கு வழி தெரியாது. ரொம்ப அனுபவம் மிக்கவங்க மட்டும்தான் அந்த காட்டுல இருந்து வெளியே வர முடியும். அதுக்கான தகுந்த இது அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அதாவது இந்த மாதிரி சமயத்துல வனத்துறையினர் இந்த மாதிரி இவங்களை அலோ பண்ணது ரொம்ப தப்பு. அதாவது இவங்க இந்த மாதிரி ரிசர்ச்சுக்கு அனுப்பியிருக்காங்களோ இல்ல இவங்க சென்சஸ்க்கு எதுக்கு உள்ள போயிருக்காங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியல. பட் இந்த மாதிரி டைம்ல உங்களை அனுப்புறது ரொம்ப தப்பு. பிளஸ் இவங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அப்படியே அவங்க அனுப்பியிருந்தாலும் கூட இவங்க கரெக்டா அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வை கொடுத்துருக்கணும். இது கொடுக்காதது வனத்துறையோட மிக மிக பெரிய தப்புன்றதுதான் என்னுடைய கருத்து. இல்ல, இவர்களை உள்ள அழைத்து சென்றதை பொறுத்த வரைக்கும் சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம் ட்ரக்கிங் கிளப் அவங்க நடத்திக்கிட்டு வராங்க. சென்னையை சேர்ந்த நிறுவனம், அவங்க தான் அவங்கள உள்ள கூப்பிட்டு போயிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ட்ரக்கிங் போறக்கூடிய இந்த ஆர்வம் சமீப காலங்களில் நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. நகர்ப்புறத்தில் இருந்து விடுமுறை நாட்களில் இது மாதிரி காட்டுப்பகுதிக்கு சென்று காட்டுக்குள்ள ட்ரக்கிங் போறது அப்படின்னு மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பல்வேறு நபர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு வராங்க. இவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கஸ்டமர், அவங்க கஸ்டமரா இருந்திருப்பாங்க. இந்த இறந்து போனவங்க எல்லாமே கஸ்டமரா இருந்திருப்பாங்க. கண்டிப்பா இவங்க ஏதோ பே பண்ணிருப்பாங்க. பட் அது முக்கியம் கிடையாது. ஆனா நம்ம பணம் வாங்குறோம்ன்ற ஒரே நோக்கத்துல பிசினஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா அது தப்பான விஷயம். இவங்க தகுந்த இது கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு. அதாவது தகுந்த விழிப்புணர்வு, எப்படி நம்ம ட்ரெக் பண்ணா எப்படி பண்ணணும். ட்ரெக்கிங்ன்றது ரொம்ப காட்டுக்குள்ள ட்ரெக் பண்றது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம். அதாவது 100% சேஃப்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தகுந்த விழிப்புணர்வு கொடுத்துருக்கணும் இவங்க. திரும்பி இன்னைக்கு சூழ்நிலையில காட்டுக்குள்ள ட்ரெக் பண்றது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அவங்க விழிப்புணர்வு கொடுத்துருக்கணும்.
கொடுக்காம இவங்க செஞ்சது வந்து கண்டிப்பா வந்து அந்த நிறுவனத்து மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படணும்ன்றதுதான் என்னுடைய அதாவது இந்த மாதிரி காடு ஒரு வறட்சியை சந்திக்கக்கூடிய இந்த சூழல்ல இவங்கள உள்ள யார் அனுமதிச்சிருப்பா? வனத்துறையோட பெர்மிஷனோட தான் இதெல்லாம் நடக்குதா? இந்த மாதிரி ட்ரக்கிங்லாம் வந்து வனத்துறையினர் கொடுக்கக்கூடிய பெர்மிஷனோட தான் நடக்குதா? சார், இப்போ நாங்க பாத்தீங்கன்னா முதுமலை வனப்பகுதியில இருக்கோம். நாங்க எங்க ஏரியால வந்து ட்ரக்கிங் கண்டிப்பா வந்து பர்மிஷனே கிடையாதுங்க, கண்டிப்பா கிடையாது. பட் எங்களுக்கு அப்படி பர்மிஷன் கிடைச்சாலும் கூட இந்த மாதிரி சமயத்துல வந்து ட்ரக்கிங் பண்றது கண்டிப்பா நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். இல்ல, இதே நேரத்துல இந்த மசனகுடி பகுதியிலே இருக்கக்கூடிய உங்களை போன்ற நபர்கள் தொடர்ந்து வனத்துறையிடம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படின்றது அந்த வனத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய சுற்றுலாவை முறைப்படுத்தணும், அதற்கான அனுமதி வழங்கணும்ன்ற கோரிக்கையை நீங்க ஒரு புறம் முன்வைக்கிறீங்க. மறுபுறம் இந்த மாதிரி உள்ள ட்ரக்கிங் கூட்டு போறக்கூடிய நபர்கள் இப்படி போட காட்டுத்தீயில சிக்கிக்கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வும் நடந்திருக்கு. ஸோ இப்போ வனத்துறையினர்கிட்ட நீங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கையை அவங்க மறுக்கிறதுக்கான ஒரு சரியான காரணம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்க பொதுமக்களை உள்ள அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில சிக்க விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இது கூட அவங்க காரணம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ட்ரக்கிங், கேரளா எடுத்தீங்கன்னா கேரளால வந்து நீங்க வந்து தேக்கடி போனீங்கன்னா அங்க ட்ரக்கிங் இருக்கு, நீங்க பரம்பிக்குளம் போனா உங்களுக்கு ட்ரக்கிங் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அவங்க தகுந்த இதோட தான் பண்றாங்க. அதாவது தகுந்த சேஃப்டி கொடுக்குறாங்க, தகுந்த ட்ரைனட் கைட்ஸ் கொடுக்குறாங்க, ட்ரைனட் கார்ட்ஸ் வராங்க கூட. அதனால வந்து சேஃப்டியா போயிட்டு வராங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த தவறான இதுவும் நடந்தது கிடையாது. பட் இது வந்து முழுக்க வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல நடந்திருக்கிற இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ட்ரைனட் கைடு கூட போயிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா ட்ரைனட் கைடு கூட போயிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா இவங்க இல்லீகலா தான் உள்ள போயிருக்கணும். ஏன்னா ஒரு பர்மிஷன் இருக்கிற ஏரியா வரதான் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்ப வனத்துறை இந்த சுற்றுலாவை, அதாவது காட்டுக்குள் செல்லக்கூடிய இந்த சுற்றுலாவை முறைப்படுத்தும் பட்சத்துல நிச்சயமா நீங்க போதுமான அளவுக்கு பயிற்சி பெற்ற நபர்களை உள்ள அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவங்கள பாதுகாப்பா உள்ள கூட்டிட்டு கொண்டு போய் பாதுகாப்பா வெளியில கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அதாவது என்ன அப்படின்னா, வனம்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியணும். இப்ப நீங்க சிட்டியில இருக்கிறவங்களுக்கும் இந்த வனத்தை பத்தி தெரியணும். வனத்துடைய அருமை தெரியணும்னா வனத்துக்குள்ள போனா மட்டும்தான் அதோட அருமை தெரிய முடியும். அப்ப இந்த அருமை தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க வனத்துக்குள்ள போய்தாகணும், வனத்தை பத்தி தெரிஞ்சாகணும், வனத்துல இருக்கிற மிருகங்களை பத்தி தெரிஞ்சு ஆகணும். அப்ப தெரிஞ்சாகணும்னு நம்ம உள்ள கொண்டு போய்தான் ஆகணும். கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான பர்மிஷன் வேணும். பர்மிஷன் வேணும்னா அதுக்கான தகுந்த ட்ரைனட் கைட்ஸ் அனுப்பிதான் இவங்க வந்து உள்ள அனுப்பணும். அந்த மாதிரி அனுப்பும்போது கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு இது விழிப்புணர்வுகளுக்கான வாய்ப்புகள் நிறைய ஜாஸ்தி இருக்கிறதுனால கண்டிப்பா காட்டுல இருக்கிற சுற்றுலா கண்டிப்பா வேணும். பட் வேணும்னா அதை வந்து முறைப்படி ட்ரைனட் கைட்ஸ் முறைப்படி இது செயல்பட்டா கண்டிப்பாக இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்காது. கண்டிப்பாக தொலைபேசி வாயிலாக இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வன உயிர் ஆர்வலர் அருண் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். அருண் வணக்கம். இந்த நிகழ்வை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல காட்டுத்தீ ஒரு புறம் இருக்கட்டும், பொதுவாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு யானை புலி போன்ற விலங்குகள் நடமாடக்கூடிய அந்த வனப்பகுதி, இந்த வனப்பகுதிக்கு முதல்ல ட்ரக்கிங் இது மாதிரி கூட்டு போகிறது, உள்ள இந்த காட்டுக்குள்ள நடப்பதற்காக கூட்டு போகிறது அப்படின்றது எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம்? வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சம்பவம் வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது தான் வந்து நம்ம வந்து எவ்வளோ இல் எக்யூப்டா இருக்கோம். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இதை ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளால முடியுமா முடியாதா அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது தான் தெரியறது. ரெண்டாவது வந்து இப்போ இவங்க இத்தனை பேர் அங்க போயிருக்காங்க, வந்திருக்காங்க, மாட்டியிருக்காங்க, அவதிப்படுறாங்க இல்லையா? பட் ஆனா இது வந்து ரூட் காஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட இன்கேப்பபிலிட்டி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் வந்து முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எப்பொழுதுமே வந்து ப்ரோ அனிமல்ஸை விட ப்ரோ ஃபாரஸ்ட்டை விட ப்ரோ ஹியூமன்ஸா தான் இருக்காங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வந்து வறட்சியில் இருக்கு. அங்க வந்து அவங்க ட்ரெக்கிங் எல்லாம் போகக்கூடிய காலகட்டத்தில் வந்து கண்டிப்பா அங்க வந்து அவங்க ஃபயர்லாம் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். அங்க வந்து பிளாஸ்டிக்ஸ் அது இது நிறைய வந்து அவங்க வந்து பொல்யூட்லாம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நிச்சயமா கவர்மெண்ட்டும் சரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் இதுக்கு வந்து அனுமதி கொடுக்கவே கூடாது. ஆனா வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து விதிகள் மீறி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அப்படி இப்படின்னு போறதுனாலதான் இந்த பிரச்சனைகள் வருது. மிருகங்கள் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மனிதர்கள் வந்து அவதிப்படுறாங்க, உடனே நம்ம எல்லாம் ஷர்ட்ஸ் போட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களை காப்பாற்றுறோம். பட் மிருகங்களும் இதனால வந்து எவ்வளவு பாதிக்குது. ஏன்னா இப்போ நம்ம பாப்புலேஷன் காட்டுல இருக்கிறத விட மிருகங்களோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ இது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை தவிர்த்து இருக்கலாம். எக்ஸ்பர்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் இருந்து
ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்து ட்ரெக்கிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த சீசன்ல போகணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், அங்க போகும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு ஏது அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல பொதுவா எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல இருக்கக்கூடிய காடுகள்ல இந்த மாதிரி சுற்றுலா பயணிகளை உள்ள அழைத்து செல்றதுக்கு பர்மிஷன் வனத்துறையால கொடுக்கப்படுதா அப்படின்றதே ஒரு சந்தேகமான ஒரு விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு அந்த காட்டை சுற்றி வாழக்கூடிய மக்கள், அந்த காட்டை ஒற்றி நடத்தக்கூடிய அந்த சுற்றுலாவுக்கு அங்க இருக்கக்கூடிய வனத்துறையினர் அனுமதி வழங்குறது கிடையாது. அனுமதி வழங்கணும், அதை முறைப்படுத்தணுன்ற கோரிக்கையை தொடர்ந்து அவர்கள் முன்வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்களை கூட்டிட்டு காட்டுக்குள்ள செல்றதுக்கு அவங்களுக்கு யார் அனுமதி கொடுத்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் திரும்ப சொல்றது வந்து இது ரொம்ப இல்லீகலாக தான் எனக்கு தெரிஞ்சு நடக்குது. இன்னைக்கு சோசியல் மீடியால இருக்கக்கூடிய அந்த ரேஜ் இப்படி பாத்தீங்க அப்படின்னா தான் வந்து வித்தியாசமா ஏதாவது பண்ணணும், அதுலதான் வந்து இந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபியும், இன்ஃபேக்ட் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்ல வந்து பர்மிஷன் இல்லாம வைல்ட் அனிமல்ஸை போட்டோவே எடுக்கக்கூடாது. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வாங்கிட்டு அவங்க வந்து வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் அப்படின்ட்டு போற வர இடத்துல எல்லாம் வந்து மிருகங்களை பிடிச்சி போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த ட்ரெக்கிங் வந்து நிறைய கிளப்புக்கு இருக்கு. குறிப்பா வந்து சென்னையில் ஒரு பெரிய கிளப் நீங்க சொன்ன மாதிரி இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வராங்க. 1 டே ட்ரெக் போவாங்க, இல்லைன்னா 2 டே ட்ரெக் அந்த மாதிரி எல்லாம் போவாங்க. பட் எகேன் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து இவங்க பெர்மிஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு வாங்கின மாதிரி நிச்சயமா தெரியல. ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நானே ஒரு ட்ரெக்குக்கு போயிருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா யாருமே எங்களை தடுக்கவும் கூட இல்லை. நாங்க பாட்டுக்கு போனோம், கீழே கார்களை நிறுத்திட்டு மேல வனப்பகுதிகளுக்கு போனோம். அங்க தண்ணி இருந்தது, தண்ணியில குளிச்சோம், திரும்ப வந்துட்டோம். நாங்க பண்ண ஒரே நல்ல விஷயம் என்னன்னா போயிட்டு வரும்போது எங்கனால ஆனா என்னென்ன பொல்யூஷன் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு கவர்ல போட்டு எடுத்து வந்துட்டோம். பட் இதே மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வாட்டர் பாட்டில், எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக், நம்ம கொண்டு போற பிஸ்கெட் கவர், அது இதுன்ட்டு. இன்ஃபேக்ட் ஆல்கஹாலோட இன்வால்மெண்ட்டும் கூட நிறைய இருக்கு வனப்பகுதியில. ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஃபயர் பிரேக் அவுட்டுக்கு வந்து ஒரு ரீசனா இருக்கலாங்கிறது என்னோட ஒரு கருத்து இருக்கு. கண்டிப்பாக தொலைபேசி வாயிலாக இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வனவிலங்கு ஆர்வலர் ஜலாலுதீன் அவர்கள் கோவையிலிருந்து இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசுவோம். ஜலாலுதீன், ஏற்கனவே நம்மோட பேசின இந்த 2 நபர்கள்ட்ட நான் முன்வச்ச அதே கேள்விதான் உங்களிடம் முன்வைக்கிறேன். இந்த காப்பு காடு பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த வனத்தை பயன்படுத்தி வன சுற்றுலால நாங்க ஈடுபடணும், இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம். உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த மசனகுடி பகுதியை எடுத்துக்கலாம். அது ஒரு ஐடியலான, நான் சொல்ற ஒரு உதாரணத்திற்கு ஒரு சரியான ஒரு கிராமம்னு கூட சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையும் இந்த காட்டை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலாவை நம்பிதான் வாழ்றாங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, காட்டுக்குள் இந்த மாதிரி வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்றது அப்படின்றத பாதுகாப்பா அழைத்து செல்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எங்களுக்கு அனுமதி வழங்கணும், இதை முறைப்படுத்தணும் இந்த தொழிலை அப்படின்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வனத்துறையினரிடம் முன் வச்சுட்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் திடீர்னு ஒரு காப்பு காட்டு பகுதிக்குள்ள 36 பேரை உள்ள கூட்டு போயிருக்காங்கன்னா இது வனத்துறையினருடைய அனுமதி இல்லாமல் நடந்திருக்குமா? இது கண்டிப்பாக வந்து வனத்துறையினுடைய அனுமதி இல்லாமல் தான் வந்து போயிருக்கப்படும். ஏனென்றால் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ முதுமலை, இந்த ஆனைமலை புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம், இந்த பகுதியிலெல்லாம் பார்த்தா காட்டுக்குள்ளே போகும்பொழுது வனத்துறை வந்து அவங்களுக்குள்ளான கட்டணங்களும் வச்சு உங்களுக்கு வந்து டூரிசம் வந்து அவங்களுடைய வாகனத்தில் தான் அனுப்புகிறாங்க. அந்த பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் கிடையாது. மசனகுடியில் எடுத்தாலும் கூட மசனகுடியில் சில தனியார் ரிசார்ட்டுகள் வந்து அவங்க வந்து அனுமதி இல்லாமல் அந்த காப்பு காட்டுக்குள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடியும் கூட ஒரு ஃபாரினர்ஸ் கூட வந்தப்போ ஃபாரினர்ஸை வந்து எந்த அனுமதியும் இல்லாமல் ஒரு தனியார் ரிசார்ட்லேருந்து அவங்கள ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போய் அந்த நபர்கள் வந்து யானையால் தாக்கப்பட்டு உயிரிழக்க நேரிட்டிருக்குது. இது வந்து முழுக்க வனத்துறைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இது இல்லீகலாக தான் வந்து பெரும்பாலும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க காட்டுக்குள்ளே. ஏன்னா வந்து காட்டுக்குள்ளே உள்ள வந்து டூரிசம் கூப்பிட்டு போகிறாப்புல இருந்தால் பயிற்சி பெற்ற வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் லோக்கல் அந்த என்ன மலைவாழ் மக்கள் இவங்கெல்லாம் வந்து நல்லா பயிற்சி பெற்றவர்களாக இருப்பாங்க. தலைமுறை அங்கேயே வாழ்ந்துருப்பாங்க. அவங்க காட்டுக்குள்ளே போனால் எப்படி வரலாம், எந்த ரூட்டில் வந்து இது எந்த பகுதியில் விலங்கினங்கள் நடமாட்டம் இருக்கும், அது விலங்குகள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து வனத்துறையில் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க முறைப்படி வந்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதுவும் போக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து காப்பு காட்டுகளில் வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங்கிறதுக்கு அனுமதிக்குவது இல்லை. இது வந்து பொதுவாக எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான்.
ஆகையினால் வந்து பெரும்பாலும் வந்து இப்போது காட்டுக்குள்ளே போகணுன்னால அவங்க விருப்பப்பட்டாலே வந்து எத்தனையோ சரணாலயங்கள் இருக்குது. அந்த சரணாலயங்களில் வந்து காட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயற்கை வளங்கள்னு என்ன, இயற்கை வளங்களை எப்படி நேசிக்கலாம் அப்படிங்கிறது அந்தந்த காட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அது போக இன்டர்பிரேஷன் சென்டர்லேயும் வந்து அந்தந்த பகுதியில் இருக்குது. அந்த இன்டர்பிரேஷன் சென்டரில் வனங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து வனத்துறையில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து காப்பு காட்டுக்குள்ளே வந்து ட்ரெக்கிங்கிறது எங்கேயுமே வந்து அனுமதி இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த உயிரிழப்புக்கு நிச்சயமா காரணம் இதற்குள்ள, அதாவது இந்த காட்டுக்குள் செல்வதற்கு யார் அனுமதி கொடுத்தாங்களோ அவங்க நிச்சயமா தண்டிக்கப்படணும், அப்படிதானே? கண்டிப்பா வந்து அனுமதி அப்படி ஏதாவது கொடுத்திருந்தால் அவங்க நிச்சயமா வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து சென்னையில இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இப்படிப்பட்ட அனுமதியை பெறாம திடீர்னு சென்னையில இருந்து பல 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காப்பு காட்டு பகுதிக்கு இப்படி ஒரு 36 பேரை மொத்தமா கூட்டு போய், ஏன்னா காப்பு காட்டு பகுதிக்குள்ள ஒரு தனிநபர் உள்ள போறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணிப்புல அந்த காட்டு பகுதி இருக்குது. வனத்துறையினர் மட்டும் கிடையாது, அந்த காப்பு காட்டு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களும் கூட கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த விஷயத்தை. யாராவது வெளிநபர் காட்டுக்குள்ள செல்றது அப்படின்றது அங்க மற்றவங்களுக்கு தெரியாம, அதாவது வனத்துறையினருக்கு தெரியாம நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஒரு நபர் கூட உள்ள போக முடியாது. அப்படி இருக்கும்போது 36 பேர் உள்ள போயிருக்கிறாங்க, 36 பேர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நிறுவனம் கிடையாது, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது வனத்துறையினருடைய அனுமதி இல்லாம இதற்கு முன்னரும் கூட இதே பகுதியிலையும் இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற வனப்பகுதிக்குள்ளேயும் இந்த நிறுவனம் பலரை அழைத்து சென்றிருப்பாங்க. ஆகவே வனத்துறையினர் இந்த நிறுவனத்தோட ஏதேனும் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்களா? அந்த ஒப்பந்தம் அப்படி போடப்பட்டிருந்தா அது லீகலான ஒப்பந்தமா? அதற்கான வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி காப்பு காட்டு பகுதிக்குள்ள 36 பேரை அழைத்து செல்றது? அதாவது இந்த காப்பு காட்டுக்குள்ளே வந்து போடுறதுக்கு அனுமதி வந்து வனத்துறையிலேருந்து எந்த ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா வந்து சட்டத்திலே வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட்லேயே இருக்குது, அதாவது அனுமதி பெறாமல் வந்து காட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு இந்த லோக்கல் ஆட்களும் வந்து இதை கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. வனத்துறையை வந்து நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட லோக்கல் ஆட்களில் வந்து, அதாவது அந்தந்த பகுதியில் கிராம பகுதியில் இருக்கக்கூடியவங்க அந்த விஎஃப்சி வில்லேஜ் ஃபாரஸ்ட் கவுன்சில்ன்ட்டு ஒரு இதை உருவாக்கி வனத்துறை அந்த லோக்கல் ஆட்களை வச்சு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த ஒப்பந்தம் அப்படி ஏதாவது போட்டிருந்தால் வந்து உடனே வந்து பிசிசிஎஃப் லெவலில் தான் வந்து அது போட முடியும். பிசிசிஎஃப் அனுமதி இல்லாமல் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு கீழ் லெவலில் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து அனுமதிக்க மாட்டாங்க. இது வந்து எனக்கு நல்லாவே தெரியுங்க. இந்த மாதிரி ஒரு இது வந்து எங்கேயுமே நம்ம கூட்டிகிட்டு போகிறதும் இல்லை, யாரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு காப்பு காட்டுக்குள்ள அனுமதி இல்லை. அதுக்குண்டு சில வனவிலங்கு சரணாலயங்கள், அந்த சரணாலயங்களில் வந்து கூட குறிப்பிட்ட எல்லா மாநிலத்திலும் இல்லை, குறிப்பிட்ட ஒரு சில மாநிலங்களில் ஒப்பந்தங்கள் போட்டிருக்குது. அதாவது சரணாலயத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு பந்திப்பூர் எடுத்துக்கலாம். பந்திப்பூர் எடுத்திங்கனாலே வந்து நம்ம தனியார் நிறுவனத்துக்கு இந்த ஒப்பந்தம் அடிப்படையில் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம்ன்ட்டு அந்த ஜீப் சஃபாரி வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அனுமதி ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. மற்றபடி அங்கேயும் வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங்க்கு அனுமதி வந்து எங்கேயுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக நீங்க சொன்னது மாதிரி இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, அதாவது நாங்க வனத்தை பாதுகாக்கிறோம், வனத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கிறோம், வனத்துல உயிரினங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை எடுத்துட்டு வெளியில வரக்கூடிய நபர்களை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துல வாழக்கூடிய பழங்குடியினரை கூட காட்டுக்குள்ள வாழ அனுமதிக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா வனத்துல தரையில விழுந்து கிடக்கக்கூடிய நெல்லிக்காய்களை எடுத்துட்டு வெளியில வந்து தங்களுடைய தினம்தோறும் தங்களுடைய தினசரி உணவுக்காக அதை வெளியில கொண்டு வந்து விற்கக்கூடிய பழங்குடியினரும் கூட அங்கு வாழக்கூடிய குரங்குகளினுடைய வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலா இருக்காங்க. அந்த நெல்லிக்காவை கொண்டு வர்றதுன்றது அங்க வாழக்கூடிய குரங்குகளுக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி வனத்துறையினர் அந்த பழங்குடியினரை கூட பிழைக்க விடுறது இல்லை, அதை விட்டு வெளியில வர சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இங்கிருந்து ஒரு 36 பேரை உள்ள அழைத்து செல்றதுக்கு இவங்களுடைய அனுமதி இல்லாம எப்படி நடந்திருக்கும்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் பழங்குடியினரை வெளியில போக சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான நிறுவனங்கள் உள்ள செல்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. இந்த முரண்பாட்டை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த மாதிரி வந்து
இப்போ பழங்குடிய மக்களே வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நிறையா வனப்பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெளியே அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு போதுமான வசதிகள் வந்து அந்த கிராம பகுதியில் வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இதெல்லாம் கொடுத்து அரசாங்க தேவையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு நெல்லிக்காயும் கூட வந்து காட்டிலிருந்து கொண்டு வரக்கூடாதுங்கிறது அது கரெக்டானதான் அது ஒரு செயல். ஏன்னா வந்து காட்டுல வந்து ஒரு மரம் தரையில கிடக்கிற அந்த நெல்லிக்காவை பழங்குடியினர் வெளியில கொண்டு வந்து, அதாவது பெரிய டன் கணக்குல நெல்லிக்காவை அவங்க வெளியில கொண்டு போறது கிடையாது. சாதாரணமா காட்டுக்குள்ள தரையில கிடக்கக்கூடிய நெல்லிக்காக்களை வெளியில கொண்டு வந்து அவங்க இதை இன்னைக்கு நேத்து செய்யறது கிடையாது. வாழையடி வாழையா ரொம்ப வருஷமா அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அதனால குரங்கினமே அழிஞ்சு போயிடுச்சா? என்னுடைய கேள்வி, குரங்கினமே அழிஞ்சு போயிடுச்சா? இன்னைக்கு நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா காட்டில் கிடக்கக்கூடிய காட்டு பொருட்களை அவங்க வெளியில கொண்டு வந்து வித்தோ இல்ல அந்த காட்டு பொருட்களை அவங்களே பயன்படுத்தியோ அந்த காட்டை பாதுகாத்து வரக்கூடிய பழங்குடியினர் அங்க தரையில கிடக்கக்கூடிய நெல்லிக்காவை வெளியில கொண்டு வரது எப்படி நீங்க தவறுன்னு சொல்றீங்க? அதாவது இப்ப தவறுங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ காட்டு வந்து முதல்ல இருந்த மாதிரி இல்லைங்க. அதாவது இயற்கை வந்து எல்லாத்துக்கும் வந்து சொந்தம்தான். அதை பார்க்கலாம், அதை வந்து நம்ம சுரண்டுறதுங்க வந்து முடியாது. ஏன்னா வந்து இப்போ நம்மளாம் வந்து ஒரு காட்டை வந்து உருவாக்க முடியாது. இருக்கக்கூடிய காட்டை வந்து பாதுகாக்கணும்னாக்கா இத்தகையான இதெல்லாம் வந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு தான் ஆகணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வுட்டு, அதாவது மரங்கள் கீழே விழுந்திருக்கிற மரங்களை எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஃபயர்வுட்டு வந்து விற்பனையில் வந்து வனத்துறையிலே வந்து ஒரு டிப்போ வச்சு அந்த டிப்போ மூலியமாக வந்து மரங்களை விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதையும் நிறுத்தி, ஏன்னா அந்த மரத்தை வந்து எடுக்கும் பொழுது நம்மளுடைய பறவைகளினுடைய இதுவும் வந்து கம்மியாயிட்டு இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. அந்த ஆய்வு பிரகாரம் தான் வந்து விழுந்த மரங்களும் அதை கரையான் அரித்து அந்த கரையான்களை சாப்பிடுவதற்கு பல வகையான பறவைகள் வந்து அந்த கரையானை சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனவே வந்து இயற்கை வந்து அந்த இடத்துல அது நேச்சுரலாக வந்து டிஸ்ட்ராயிங் ஆகணும்னு தான் இருக்குது. இப்போ நீங்க சொன்ன யாருக்கு ஆதரவா நடத்தினான்ற கேள்விகள்லாம் நம்ம முன்னாடி இருக்கு. பல இயற்கை ஆர்வலர்களை பொறுத்த வரைக்கும் வனங்களை பழங்குடியினரை தாண்டி வேற யாரும் பெரிய அளவுக்கு பாதுகாக்க முடியாது, வனத்துறையினரை தாண்டி பழங்குடியினர் தான் வனத்தை பாதுகாக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நேத்து, நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு நேத்து அவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இல்லை, பல 100 ஆண்டுகளாக அவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய கேள்வி, அதனால அவங்களுடைய அந்த செயல்களால தரையில கிடக்கக்கூடிய கனிகள் எடுக்கிறதுனால இல்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை காட்டுக்குள்ள இருந்து எடுத்துக்கிறதுனால வனத்துல என்ன அழிஞ்சு போச்சு இவ்வளவு நாளா? நம்ம உள்ள போய் செஞ்சதை விட அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வனத்தை பயன்படுத்துறதுனால என்ன அழிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தலைமுறையாக வந்து இந்த மாதிரி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு அந்த விஎஃப்சி கவுன்சில் மூலியமாகவே வந்து அந்த சீகக்காய், இந்த நெல்லிக்காய், இந்த புளி இதெல்லாம் வந்து எடுத்து அவங்க விற்பனை செய்து அவங்களுடைய நலனுக்கு அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அரசாங்கமே ஒரு திட்டம் தீட்டி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க நெல்லிக்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்பனை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நல்லது. நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பழங்குடியினர் ஈடுபட்டு வராங்க. அந்த பழங்குடியினரை தாண்டி இந்த காட்டு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய, அந்த காட்டை ஒற்றி வாழக்கூடிய அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாழ்வாதாரம் அந்த காட்டு பகுதியை சுற்றுலாவுக்கு, அந்த காட்டு பகுதிக்கு சுற்றுலா வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் தான். ஸோ இந்த வேலையை, அதாவது வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அந்த காட்டை உள்ள போயோ இல்ல வெளியிலையோ சுட்டி காட்டுறதுக்கு அனுமதி வழங்கணும், வனத்துறை அனுமதி வழங்கணும்ன்ற ஒரு கோரிக்கையை அவங்க முன் வச்சுட்டு வராங்க. நான் பேசுறது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய ரெசார்ட்டை பத்தி இல்லை, காட்டை ஒட்டி வாழக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கக்கூடிய சாதாரண எளிய மக்கள், அங்க ஒரு ஜீப்பை வச்சுக்கிட்டு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களை பத்தி பேசுறேன். அவர்களுக்கு இதுவரை இந்த வனத்துறை வந்து இதை முறைப்படுத்துறதுக்கோ இல்ல அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கோ உரிமம் வழங்காத பட்சத்துல இவ்வளவு பெரிய நிறுவனம் உள்ள செல்றதுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அதான் அந்த முரண்பாட்டை தான் கேட்கிறேன். அப்போ வனத்துறைக்குள்ள என்ன நடக்குது? வனத்துறை யாருக்காக செயல்படுது? அதாவது இல்லை, அந்த மாதிரி அனுமதி வழங்கி இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல.
அனுமதி வழங்காம இப்படிப்பட்ட ஒரு நிறுவனமே நடக்க முடியாது. அனுமதி வழங்காம இவ்வளவு பெரிய நிறுவனம், நாங்க வெளிப்படையா ஒரு வனத்துக்குள்ள சுற்றுலா அழைச்சிட்டு போறோம், ட்ரக்கிங் அழைச்சிட்டு போறோம்னு சொல்லி வெளிப்படையா விளம்பரம் கொடுத்து ஒரு நிறுவனம் எப்படி செயல்பட முடியும்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட தொடர்ந்து பேசுறேன். இதற்கிடையில பூ உலக நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த செந்தில் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கின்றார். வணக்கம் செந்தில். ஜலாலுதீன், வன இயற்கை பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த ஜலாலுதீன் நம்மோடு கோவையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சில விஷயங்களை முன் வச்சார். பழங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும், அதாவது வனங்கள்ல வாழக்கூடிய பழங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் அங்க கிடைக்கக்கூடிய வன பொருட்களை அவர்கள் பயன்படுத்துவதும் கூட, அங்கு தரையில கிடக்கக்கூடிய நெல்லிக்காய்களை எடுத்துட்டு வந்து வெளியில விற்பதன் கூட காட்டுல ஒரு அழிவை ஏற்படுத்தும், காட்டை வந்து ஒரு அழிவை ஏற்படுத்தும். ஆகவே பழங்குடியினரை வெளியில கூட்டு வந்து அவங்கள வனத்துக்கு வெளியில தங்க வைக்கிறது சரின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? அது ரொம்ப தவறான கருத்து. அதற்கு முன்பாக நான் வெற்றிச்செல்வன், பூனை நண்பர்கள் இருந்து வெற்றிச்செல்வன் பேசுகிறேன். மன்னிக்கவும் வெற்றிச்செல்வன், நீங்க தொடரலாம். பழங்குடிகள் அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்முறை இருக்குது பாத்தீங்களா, அது எப்பவுமே வந்து காடுகளை அழிக்கக்கூடிய ஒரு வாழ்முறையே கிடையாது. நம்ம பிளெயின்ல வாழக்கூடிய அல்லது சோகால்டு நாகரிகம் அடைந்த மனிதர்கள் சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த இந்த நபர்கள் காடுகளை பார்க்கின்ற பார்வைக்கும் ஒரு பழங்குடி காடுகளை பார்க்கின்ற பார்வைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கின்றன. இயற்கையோடு இயந்த ஒரு வாழ்முறையை தான் ஒரு உண்மையான ஒரு தொண்டு தொட்டு வரக்கூடிய ஒரு பழங்குடி வந்து வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். காட்டை எந்த வகையிலும் அவர்கள் அழிப்பதே இல்லை. ஒரு கிழங்கை எடுத்தால் கூட, ஒரு கிழங்கை பறித்தாலும் கூட அந்த இருக்கக்கூடிய அந்த இலை திருப்பி நெட்டு வச்சுதான் வருவாங்க. அது திருப்பி வந்துட்டு அது பயிரா வளரணும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி வேஸ்டா இருக்கக்கூடியன்னு நாம சொல்லக்கூடிய இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய இலதலைகள் இதுதான் எடுத்துக்கிறாங்களே ஒழிய வந்துட்டு காடுகளை சுரண்டுவது கிடையாது. ஆகவே பழங்குடிகள் இல்லாமல் உங்களால் வனத்தை பாதுகாக்க முடியாது. இது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஏன்னா காடுகள் குறித்தான ஒரு அறிவு, அதை எப்படி மேலாண்மை செய்யணும், அதுக்கான புரிதல், அந்த ட்ரெடிஷன் நாலேஜ் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே பழங்குடிகள்கிட்ட தான் இருக்கு. இதை வந்து உலக நாடுகள் எல்லாமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயங்கள். அதனாலதான் பழங்குடிகளுடைய அறிவை, அந்த ட்ரெடிஷன் நாலேஜ், அந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிவு நாம் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பழங்குடியினர் இது மாதிரி சில விஷயங்களை நம்ம சொல்றோம், சாதாரண நெல்லிக்காய் அப்படின்னு, அந்த நெல்லிக்காவை எடுத்துட்டு வர்றதுனால காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உணவு சங்கிலியில அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, கீழே விழுகுகின்ற நெல்லிக்காய் தான் வெட்டுவாங்க. நீங்க நல்லா வந்து பாக்கணும். ஒட்டுமொத்த ஒரு சிங்கம் வந்துட்டு வேட்டையாடுறது பாத்தீங்கன்னா எல்லா மானையும் ஒரே நாள் அடிச்சு காலி பண்ணிடாது. இங்க கீழே இருந்து போகக்கூடிய மரங்கள் தான் எல்லா மரத்தையும் வெட்டி தீக்கிறாங்க. எந்த ஒரு பழங்குடியும் வந்துட்டு தேவைக்கு அதிகமாக எடுப்பதில்லை. தன்னுடைய உணவு தேவைக்கு அதிகமாக எந்த விதமான உணவுப் பொருட்களையும் அவர் எடுப்பதில்லை. எந்த கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி பழைய மாதிரி பழங்குடியினர் அவங்களுடைய உணவுக்காக மட்டும் இப்போ அந்த நெல்லிக்காய்களை எடுக்கிறது கிடையாது. பழங்குடியினருடைய அந்த பழங்குடியினர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள், பழங்குடியினர் வனங்கள்ல இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய பொருட்கள், ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், என்னோட கேள்வியை முடிச்சுக்கிறேன். பழங்குடியினர் அவங்க வெளியில கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்கள், வெற்றிச்செல்வன், பழங்குடியினர் வெளியில கொண்டு வரக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய நபர்களா யார் இருக்கா அப்படின்னா காட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ பழங்குடியினர் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் வெளி சந்தையோட இணைக்கப்பட்டிருக்கு. பழைய மாதிரி போய் ஒரு நெல்லிக்காவை அவங்க எடுக்கிறது கிடையாது. வெளி சந்தையோட இணைக்கப்பட்டிருக்கு. வெளி சந்தையினுடைய தேவை அவ்வளவு பெருசா இருக்கு. காட்டு பொருட்களுடைய தேவை அவ்வளவு பெருசா இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள் இப்போது காட்டு பொருட்களை வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பழைய மாதிரியே பழங்குடியினர் அவங்களுடைய தேவைக்கு மட்டும்தான் எடுக்கிறாங்களா? இல்ல. உங்களோட கேள்வி எனக்கு ரொம்ப புரியுது. எனக்கு பதில் சொல்ல அனுமதிச்சு நல்லா இருக்கும். கண்டிப்பா தொடரலாம் நீங்க. அதாவது ஒரு பழங்குடியை வந்துட்டு ஒரு கார்பரேட் நிறுவனம் போயிட்டு ஒரு காடுகளை சுரண்டுவதற்கு ஈக்குவலா நீங்க சொல்றீங்க. அது ரொம்ப அபத்தமான விஷயமா வந்துட்டு நான் வந்து பாக்குறேன். இல்ல நான் அப்படி சொல்லல. நான் சொல்றது வந்து நான் பதில் சொல்லிடுறேங்க. நீங்க வச்ச குற்றச்சாட்டு மிக மிக ஒரு மோசமான குற்றச்சாட்டு. எந்த ஒரு பழங்குடியினர்களும் மக்களும் வந்துட்டு ஆர்கனைஸ்டா காடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு கிரைம்ல ஈடுபடுவதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரே ஒரு நிகழ்வு சொல்லுங்க பார்ப்போம். கீழே இருந்து போகக்கூடிய இந்த சோகால்டு நாகரிகம் பெற்ற மனிதர்களும் இந்த அரசு அமைப்பில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் கார்பரேட்டர்களும் சேர்ந்துதான் அவர்களை வந்துட்டு மாற்றமடை செய்திருக்கிறார்கள். அவர்களை அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மாற்றமடைய செஞ்சிருக்காங்க, பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் என்னோட கேள்வி. அதான் அந்த குற்றச்சாட்டை வந்துட்டு சாதாரண அந்த பழங்குடியினரை நீங்க வைக்க முடியாதுங்கிற. இல்ல நான் பழங்குடியினரை தப்பு சொல்லவே இல்லை. நான் பழங்குடியினரை தப்பு சொல்லவே கிடையாது. ஆனா இங்க நிலைமை மாறி இருக்கு. இந்த நிலைமை மாறினதுக்கு யாரு காரணம்? ஆகவே பழையபடி பழங்குடியினர் தங்களுடைய காடுகளை
காடுகளை பாதுகாக்கக்கூடிய வகையில அவங்களுடைய வாழ்நிலை மாறணும்னா என்ன மாறணும்? அதான் என்னோட கேள்வி. இல்ல அவங்களும் பழங்குடியில இருக்க விடணும். நீங்க எங்க போயிட்டு அவங்களுக்கு வந்து நாகரிகத்தை அதுதான் என்னோட கேள்வி. அதுதான் அவங்க பழங்குடிகளா இருக்கணும். காட்டுக்குள்ள நீங்க இன்னைக்கு ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்துருச்சோ அன்னைக்கு அவங்க காடுகள் மீதான உரிமைகள் அவங்களுக்கு வந்து போயிருச்சு. அதை நீங்க ரெகுலேட் பண்ண ஆரம்பிட்டீங்க. ஃபாரஸ்ட் ஆக்ட் இந்தியாவில வருவதற்கான காரணம், முக்கியமான காரணம் காடுகளை வந்து கொள்ளையிடுவதற்காக தான். அதற்காக தான் வெள்ளைத்துறை அவர்கள் வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து வரும்போது சட்டத்தை அவங்க ஈட்டுனாங்க. பின்பாகத்தான் அந்த சட்டங்கள் பல்வேறு விதமான மாற்றங்கள் பெற வேண்டும் என்ற கோரிக்கை வந்தது. இப்போதுதான் 2010ஆம் ஆண்டுதான் காடுகள் மீது டிரைபல்ஸ்க்கான உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய சட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா 100 வருஷம் கழிச்சு. எனவே அவர்களுக்கு இதுவரை எந்த விதமான உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு மக்கள், ஒரு விக்டிம்ஸை மேலும் மேலும் நம்ம விக்டிம்ஸா ஆக்குறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, ஏன்னா காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சந்தைகளுமே இவங்க தான் உருவாக்குறாங்க. அந்த அளவுக்கு அதிகாரம் பெற்ற மக்களாக பழங்குடிகள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கற்பனை கிட்டாத மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாவே பார்க்கிறேன். கண்டிப்பாக வெற்றிவேல் அந்த விஷயத்துல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க சொல்ற கருத்துல தான் நானும் இருக்கேன். இந்த ஒரு விக்டிம்ஸா தான் நீங்க வந்து அவங்களை பார்க்கணுமே ஒழிய அவர்களே காடுகளுக்கான மேலாண்மைக்கான விஷயங்களை அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அவங்க அது வந்து எந்த விதமான இடர்பாடு இல்லாம தேவை. அவங்களோட அறிவை வந்துட்டு நாம பயன்படுத்திக்க வேண்டும். அதுதான் ஒரு முறையான ஒரு அரசனுடைய ஒரு செயல்பாடாக இருக்கும். இந்த பிரச்சனையில நம்மளோட புரிதல் அப்படிதான் இருக்கணும். காடுகளை எப்படி புரிந்து கொள்வது, அதை எப்படி பார்ப்பது என்கின்ற அறிவை அவர்களிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் நாம் அதுக்கு வந்து தயாரான நிலையில் இல்லாமல் அவர்கள் இதை செய்கிறார்கள், அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு வேண்டும்னா இந்த பிரச்சனைக்கு வரும்போது நமக்கு இந்த தீர்வு கிடைக்க போவதில்லை. கண்டிப்பாக எங்களோடு தொலைபேசி வாயிலாக இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வன உயிர் ஆர்வலர் ஆண்டனி ரூபன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். ஆண்டனி, ஒரே ஒரு கேள்வி உங்களிடம் முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காப்பு காடுகள்ல உள்ள வெளியாட்கள் செல்வதற்கு வனத்துறையினர் தவிர்த்து, பழங்குடியினர் தவிர்த்து வெளியாட்கள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுதா, வழங்கப்படலையா? இல்ல, இது ஜென்ரலா கொடுக்கறது இல்லை யாருக்குமே. பாத்தீங்கன்னா ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட், இது வந்து உள்ள போன வைல்ட் அனிமல்ஸ் இருக்கு, செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக, போச்சிங்காக எதுவுமே கொடுக்கறது இல்ல. கண்டிப்பா இந்த நேரத்துல ஒரு நிறுவனம், நாங்க உங்களை காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறோம், நாங்க இந்த குறிப்பிட்ட தேதியில இவ்வளவு நேரத்துக்குள்ள நான் உங்களை காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை சமூக வலைதளங்கள்ல போடுறாங்க, மக்களை அழைச்சிட்டு செல்றாங்க. இது வெளிப்படையா நடக்குது. இதையெல்லாம் வனத்துறை பார்க்கலையா? இந்த மாதிரியான விளம்பரங்களை பார்க்கலையா? எதன் அடிப்படையில் இந்த விளம்பரத்தை போடுறீங்கன்ற கேள்வியை வனத்துறை தானே கேட்கணும். கண்டிப்பா. என்னன்னா, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து இந்த குரூப் பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் குரூப் போனது கூட முன்னாடில இருந்தே நிறைய இது அன்அபிஷியலா உள்ள போயிட்டு வரவங்க. அது இல்லாம என்ட்ரி பாயிண்ட்ஸ் டு ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே ரோடு கிடையாது. பல வழியில வந்து ஃபாரஸ்ட் என்டர் பண்ணா அது நம்ம ஆன்டி போச்சிங் டீமோட இருப்பாங்க. ஆனா இது ட்ரெக்கிங் போனவங்க கூட திடீர்னு ஒரு பெர்மிஷன் கேட்டு யாராவது சொல்லி அட்லீஸ்ட் எங்கேயாவது பேஸ்ட்ல போகும்போது ஒரு ஆன்டி போச்சிங் வாட்சர் கூட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு காடு வடி தடம் எல்லாமே தெரியும். அது அவங்களுக்கு எப்படி காத்து போற டைரக்ஷன், தீ வரதே வந்து எந்த சைடு போறது, காத்து போற டைரக்ஷன்ல வரப்போகுது. இப்ப இவங்க வந்து எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம யாரும் பெர்மிஷன் எல்லாம் போனனால இவங்களுக்கு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு ட்ரைபல் பர்சன் கூட இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த காத்து இந்த பக்கம் ஜாஸ்தி இருக்கு, தீ இந்த பக்கம் வரப்போகுது, இந்த எது சைடு நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க எதுவுமே இல்லாத போனதுனாலதான் கொஞ்சம் டிஃபிகல்ட் மாட்டிட்டு இருக்காங்கன்னு தோணுது. அப்ப நிச்சயமா வனத்துறையினருடைய அனுமதி இல்லாம வனத்துறையினருடைய அவங்களுடைய பார்வையை தப்பிச்சு இவங்க வனத்துக்குள்ள போயிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியே இருக்கும். பிகாஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ரூல்ஸ் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட். இப்போ காட்டுக்குள்ள யாராவது பிடிச்சாங்கன்னா ஷூட் பண்ற அளவுக்கு ஒரு இது இருக்கு, பவர் இருக்கு இவங்களுக்கு எல்லாம் ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா போச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வன உயிர் பாதுகாத்து சொல்றது ரொம்ப பெரிய விஷயம் அது. இல்ல ஆண்டனி, என்னோட கேள்வி, பொதுவா வனத்தை ஒட்டி கிராமங்கள் பல இருக்கும். கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள், அந்த வனத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள், வெளியாட்கள் அந்த பகுதிக்கு ஒரு நபர் தனியா வந்தா கூட அவங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்படி காட்டுக்குள்ள மொத்தமா ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை அறிவிச்சு நாங்க இந்த டைம்ல இருந்து இந்த டைம் இந்த காட்டுக்குள்ள போறோம்னு சொல்லிட்டு ஒரு 36 பேரை உள்ள கூட்டிட்டு வராங்க அப்படின்னா எப்படி வனத்துறையினருக்கு தெரியாம உள்ள போயிருப்பாங்க? சில நியூஸ் ரிப்போர்ட் சொல்றாங்க கேரளா வெளியே உள்ள என்டர் ஆனாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா பார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் வால்டு பார்டர்ஸ், இது வந்து அன்மார்க்டு பார்டர்ஸ். அதனால இவங்க வெளியே கேரளா வெளியே வந்தா கூட யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு ஸ்டேட் பார்டர்ஸ்க்குள்ள இப்படி கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஆக்சுவலா பார்த்தா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் வந்து வாட்சர்ஸ் வச்சு பார்த்துருக்கணும். இவங்க 24 hours மேல இருந்திருக்காங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ள கண்டிப்பா நம்ம வாட்சர்ஸ் யாராவது மானிட்டர் பண்றவங்க பார்த்துருக்கணும். அது பார்க்காத ஒரு லேப்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா ஆண்டனி, இந்த நேரத்தில் வனத்துறையினருடைய அனுமதி இல்லாமல் இது நடந்திருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு வனத்துறையினர் தான் பதில் சொல்லணும்.
தொலைபேசி வாயிலாக இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர் நேரலை தொடரும்.